தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாப் வித் கார்த்திக் மாய்குமார். இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் எழுந்திருக்க ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அது என்னங்க, டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் யாராவது பெருசாக பேசுகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி ஒரு லெட்டர் அனுப்பிடுது. இது என்ன புதுசாக நடந்திருக்குன்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எந்த அளவுக்கு அவங்களோட சந்தேகம் உண்மையாக இருக்கோ இல்லையோ அதை பற்றி நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலைங்க. ஆனால் கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்க சில விஷயங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிவிகே கவர்மெண்ட் சார்ந்து பல விஷயங்கள் மாற்றத்திற்குரியதாக நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தை பற்றி நான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர். அப்பேற்பட்ட இவர் சமீப காலமாகவே தாவேக அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் மற்ற திமுக முன்னாள் அமைச்சர்கள் 2 நாளைக்கு ஒரு விமர்சனம் எடுக்கிறாங்கன்னா இவர் ஒரு நாளைக்கு 5 விமர்சனம் அடிக்கிறார். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுல. சமீபத்தில் பேசியிருந்தார், ஞாபகம் இருக்கா? என்ன 5-6 மாதம் தான் பொறுத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அது பெரிய சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்பேற்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்ந்து நாங்கள் விசாரணை பண்ணணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குல்ல, இடி, அவங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. நான் ப்ரோ மாற்றி எதனா சொல்கிறீங்களா? செந்தில் பாலாஜி அவர்களை திரும்ப விசாரிக்கணும் தானே ஏற்கனவே இடி ஒரு லெட்டர் அமைச்சிருந்தாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு. இது என்ன அடுத்துன்னு கேட்டிங்கன்னா, மக்களே அது தனி வழக்கு, இது தனி வழக்கு. இப்போ புதுசாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்ந்த விசாரணையும் கேட்டிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் இருக்குல்ல, இதன் கீழே விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லீகலாக மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயம், இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இடி கேட்டிருக்காங்க. அனிதா கிருஷ்ணன் அவர்களை விசாரிச்சே தீரணுன்றதுல அவங்க ரொம்ப ரொம்ப திட்டவட்டமாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடு அரசு இப்போ யாருங்க? தாவேகா தான். நம்ம மாநிலத்தோட முதலமைச்சர் யாருங்க? விஜய் அவர்கள். இப்போ அவங்க இதுக்கு பச்சை கொடி காட்டுவாரா காட்ட மாட்டாரா? ஆப்வியஸாக காட்டி தான் தீரணும். தமிழ்நாடு அரசு ஓகே சொல்லுதுன்ற பட்சத்தில் ஒரே டைமில் 2 இன்வெஸ்டிகேஷன்ஸை பேரலாக ஆரம்பிக்கிறாங்கனாக்கா இது திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு பெரிய தலைவலியாக அமையும். அது மட்டும் இல்லை, இவங்க சார்ந்த இடியோட பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி இதை பார்க்குற மற்ற முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்க மனநிலை என்னவா மாற்றத்துக்கு உட்படும் யோசிச்சு பார்க்க முடியுதா? கிட்டத்தட்ட அவங்களுக்கான லெசன் எடுக்கிற மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அமையலாம். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கல. செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயம் சார்ந்தோம், இவர் விஷயம் சார்ந்தோம். அந்த அனுமதி கிடைக்கவே கிடைக்காதனா நினச்சிடாதீங்க, ஆப்வியஸாக கொடுத்து தான் தீருவாங்க. ஏன்னா நீதியை நிலைநாட்டுறோம், உண்மையை வெளியே கொண்டு வர அரசுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது ஈடி என்ன தான் பண்ணிட்டு போகிறாங்களே பார்ப்போமே அப்படின்னு ஓகே சொல்லி அவங்க அனுமதி கொடுக்க தான் போகிறாங்க. பெரிய செக்குங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓகே 6 மணி நேரத்தில் எப்படிப்பா இந்த டெண்டர் பண்ணி தான் முடியும்? அது 1-2 நூற்றுக்கணக்கான டெண்டர்ஸ் பணிகளை வெறும் 6 மணி நேரத்தில் முடிச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை சமீபத்தில் வெடிச்சது. இந்த சர்ச்சை வெடிச்சதோட இம்பாக்ட் இப்போ என்ன தெரியுமா? அதாவது கடந்த 13ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாக எல்லாமே சார்ந்து தான் பட்டுன்னு முடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, போக்குவரத்து துறை, இது சார்ந்து என்னென்ன குறுகிய கால டெண்டர்ஸ்லாம் ஓகே பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே ரத்து பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசு. ஒரே ஒரு காரணம் என்ன? குற்றச்சாட்டு எழுந்துச்சு, சர்ச்சையாக மாறிச்சா, அவ்வளோதான், ரத்து பண்ணிட்டாங்க. 1-2 கிடையாது மக்களே, 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்ஸை கேன்சல் பண்ணுறதா தமிழ்நாடு அரசு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. என்ன காரணம்னு கேட்குறப்ப கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, நிர்வாக காரணங்களுக்காக நாங்கள் இந்த ரத்து பண்ணுற முடிவு எடுத்துருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக கன்வே பண்ணணும் அப்படின்னா, முறைகேடு நடந்திருக்கலான்னு எங்களுக்கே ஒரு ஐயம் ஏற்படுது, அதனால் நாங்கள் இதை பண்ணியிருக்கோன்றதான் அரசோட மறைமுகமாக சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் புரிஞ்சிக்க முடியும். ஓகே ரைட்டு. ஏன்னா டவுட் வந்தாலே இது போல் ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, பாராட்டலாம் மக்களே, இதில் மாற்ற கருத்தே இல்லை. ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் இருக்க தேவாலயம் அருங்காட்சியகம் திடுதிப்புன்னு முதலமைச்சர்கள் என்ன நினச்சாங்களோ தெரியல, நேரில் போய் விசிட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. நல்லா கெத்தா மாசா, கிட்டத்தட்ட படங்களில் பார்ப்போம் பார்த்தீங்களா, நல்லா கூலசை மாட்டிகிட்டு ஒரு அப்படியே நடந்து வர்றது. இது போல் பல பேர் எடுத்து ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா முழுக்க. பாருங்க அண்ணனோட ஸ்டைலை பாருங்கன்னு பல பேர் அப்படி வீடியோஸ் மேலே வீடியோஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அந்த தேவாலயத்தை நேரில் பார்க்க போனார் பார்த்தீங்களா, அந்த டைமில் கோட்டை வளாகத்தோட அந்த நுழைவாயில் இருக்குல்ல, அது மூடப்பட்டுருச்சு புரோட்டோகால் சார்ந்து. அங்கே சரியான போக்குவரத்து நெரிசல். அந்த பக்கம் போகிறவங்களுக்கு தெரியும்,
சிஎம் அவர்கள் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் சார்ந்து வளாகத்தை சுற்றி வராங்க அப்படின்னாலே அங்கே புரோட்டோகால் பயங்கரமாக டைட் பண்ணப்பட்டுரும். இது நடக்கவே போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டு வெளியே வாகன ஓட்டிகள் ரொம்ப நேரம் சாலையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு. இதையும் அரசோட கவனத்தை கொண்டு போயிடுவோமே. ஓகே, கூப்பா கிருஷ்ணன் இந்த நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் இவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம், அரசியல் நல்ல அனுபவம் கொண்ட நபராச்சு இவர், கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு எல்லாருமே கருதுனாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, லால்குடியில் தாவேக்கா வேட்பாளராக போட்டிட்ட இவரால் ஜெயிக்க முடியல. அங்கே யார் ஜெயிச்சிருப்பா உங்களுக்கே தெரியுமே, இப்போ இருக்கிற அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் அவங்களோட மாமியாரான லீமா ரோஸ் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க அதிமுக வேட்பாளராக களமிறங்கி. ஸோ இவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு பறிபடிச்சா. ஆனால் டிவிக்கு தலைமை என்ன முடிவு பண்ணியிருக்காங்க பாருங்க, இல்லை நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்த வேட்பாளராக அங்கே நூல் இழையில் அவர் தன்னோட வெற்றியை இழந்திருக்காரு, நாம் அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இருக்குல்ல, இதோட தலைவரை அப்பாயின்ட் பண்ணிடுவோன்னு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசு இந்த நியமனம் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ கூப்பா கிருஷ்ணன் இனிமேல் இந்த பொசிஷனில் தான் இருக்க போகிறார். மக்களே, நகர்ப்புற வீடுகள் சார்ந்து இங்கே வசிச்சுட்டு இருக்க ஏழை எளிய மக்கள் சார்ந்து அவங்களோட வசிப்பிட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு பெரும் பொறுப்பு இவர்கிட்ட இப்போ நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. தோத்தாலும் வாய்ப்பு தராங்க பார்த்தீங்கன்னா டிவிக்கு, இவங்க அதில் மற்ற கட்சிகளை விட ஒரு படி மேலே நிற்கிறாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படின்னா ஒரு டவுட் இங்கே கிளியர் ஆகிடுச்சுல, திருச்சி கிழக்கில் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம்னு ஒரு யூகம் இதுக்கு முன்னாடி அடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ தான் இந்த ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்களே, இதுக்கப்புறம் திருச்சி கிழக்கில் எலெக்ஷன் நடக்கும்போது இவருக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்காதுல்ல, ரைட்டு. அப்போ அங்கே யாருக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கலாம், ஒன்று அண்ணன் திருமாவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியல. அதை தாண்டி வேறு யாரையாவது தாவேக்கு அங்கே நிற்க வைக்கிறாங்கன்னா ஆப்வியஸாக அவங்க கேண்டிடேட் தான் ஜெயிக்க போகிறாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. அது யாருன்றதா அடுத்த கிட்ட பெரும் கேள்வி எழுந்திருக்கு. ஓகே, ரைட்டு. ஆதவர்ஜுன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர், இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஒரே வாரத்தில் எல்லா துறைகள்லையும் ஊழலை ஒழிச்சிருக்கோம், இதுதான் தாவேக்கு அரசோட மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லியிருக்காருங்க. அதிமுக கிட்ட நாங்கள் ஆதரவு கேட்டிருந்தா நாங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஆட்சி அமைச்சிருக்க முடியும். ஆனால் நாங்கள் கேட்கலையே. ஏன்னா எங்களோட நோக்கம் என்னென்னா, மத சார்பற்ற கொள்கை இருக்குல்ல, அதுதான் எங்களோட நோக்கம். இதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறோன்றதுனால தான் நாங்கள் அவங்கக்கிட்ட சப்போர்ட்டே கேட்கலங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் விமர்சனத்தை அடுக்குனாங்க, ஏங்க நீங்கள் தான் ஏதோ என்டிஏ கூட்டணியில் இருக்க யாருக்கிட்டேயோ போய் உதவிலாம் கேட்க மாட்டீங்க, மத சார்பின் மீது உங்களோட நோக்கம்லாம் சொன்னீங்க, நீங்கள் அவங்க ஆதரவுலாம் கேட்டீங்கன்னாக்கா தப்பாயிடுமே. அமமுக அங்கே தான் இருக்காங்க, அவங்ககிட்ட சப்போர்ட்டை கேட்குறதா சொல்கிறாங்க, ஏடிஎம்கில் இருக்க அவ்வளோ பேர் வராங்க உங்ககிட்ட, என்ன அப்போ ஏதோ நீங்கள் உண்மையிலே பாஜக பி டீம் தானா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்களே. அதுதான் அவர் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஏன்னா இதுவரைக்கும் என்டிஏ கூட்டணி சார்ந்த ஒருத்தரோட ஆதரவில் கூட தாவேக்கு ஆட்சி அமையல. மாறா திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அதோட ஆதரவில் தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம் மக்களே, இதில் எதுவும் மறைக்கிறது கிடையாது, ரைட்டு. இந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டான், அந்த கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் இருப்பாங்களே பல மாவட்டங்களில், அவங்க திடீர்னு தடி எடுத்தாலும் தண்டல்காரன்ற மாதிரி, எங்கள் ஆட்சி தான் இப்போ இருக்குது, அவனை நான் சொல்கிறத கேட்க நீ அவ்வளோதான் காலி, நான் இங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறியா, நாங்கள் சொல்கிறத கேளு, எங்களுக்கு கமிஷனை விட்டு, இல்லைன்னா அவ்வளோதான் காலி, தலைவர்கிட்ட சொன்னால் அவ்வளோதான்ட்டு ஏதோ டைரெக்டாக பேசுகிற மாதிரியே வாய்ஜால விடுவாங்க. இது வரைக்கும் தமிழக அரசியல் காலத்தில் அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அது போல் விஷயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஆரம்பிச்சதே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. என்ன இருக்குது, நம்ம வேலூர் கனியம்பாடி இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு செங்கல் சூளை, இந்த சூளையோட ஓனர் இருக்கார்ல, இவர் போலீஸ் ஒரு புகாரை பதிவு பண்ணிட்டாருங்க. அதில் என்ன சொல்லிட்டாப்புல, ஏங்க ஒரு 1 லட்ச ரூபா மாமூல் கேட்குறாங்க, வேறு யாரும் இல்லை, தாவேக்காவினர் இந்த மாமூலை கேட்டு என்ன மிரட்டுறாங்க, தொழில் பண்ண விட மாட்டுறாங்க, எங்களை தாண்டி நீ எப்படி தொழில் பண்ணிவிட பார்த்துடலாமா அப்படின்னு சவால் விட்டுறாங்க, இதில் சம்மந்தப்பட்ட மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்ட்டு சில பேர்களை குறிப்பிட்டிருக்காங்க. யார் யார், தாவேக்கா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் அவர்கள், அப்புறம் ஈஸ்வரன் லோகேஷ்ன்ற தாவேக்கா நிர்வாகிகள் சில பேர், இவங்க மேலே அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. இதை பற்றி விஜயகுமார் அவர்கள்கிட்ட கேட்கும்போது, யார் கேட்டால் 1 லட்ச ரூபா அப்படின்ட்டு ஊடகங்கள்கிட்ட மட்டும் ஒரு கேள்வி கேட்கல, அங்கே அவர்கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தாங்களே அவங்கள பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இதை பற்றி விஜயகுமார் என்ன சொல்கிறாரு, ஏங்க அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஏரிகளில் கனிம வளங்கள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக கொள்ளடிக்கிற கோஷ்டிங்க அங்கே நிறைய இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து இன்ஸ்பெக்டரை அனுப்பி விட்டுருந்தேன். இன்ஸ்பெக்டர் எடுத்த ஆக்ஷனால் அங்கே மணல் கொள்ள தடுக்கப்பட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் சில மாதம் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ திடுதிப்புன்னு ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அங்கே திரும்பவும் மணல் திருட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டி கேட்க போன என்ன மிரட்டினாங்க, நான் பணம் கேட்குறதா என்னை தவறாக சித்தரிச்சிட்டாங்க. என் பேர் கேட்டாலும் பரவாயில்லைங்க, நான் காசு வாங்குறதுன்னு சொல்கிறாங்களே, என் பேர் கேட்டாலும் பரவாயில்ல, கனிம வளங்களை பாதுகாத்தே தீரணும், எனக்கு அது போதும், மற்ற ஆட்சியில் நடக்கிறத பெருசாக யாரும் கண்டுக்கலை, ஆனால் எங்கள் ஆட்சியில் அதை நடக்க விட மாட்டோன்னு அப்படி பேசியிருக்காரு. இந்த விஷயம் அவர் பேசுகிறபடியே உள்ளபடியே உண்மையாக இருக்குனாக்கா ஓகே, தாவேக்கால இருக்க நிர்வாகிகள் வரைக்கும் இந்த மாநிலம் ஒழுங்காக இருக்குன்ற பொறுப்பு இருக்குல்ல, அதை மெச்சு நம்ம புகழலாம். அதுவே
இல்லை சிக்கனதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது மன்னிக்க முடியாத குற்றமாக தான் இருக்கும். மற்ற கட்சிகள் சார்ந்து குறை சொல்கிறது, அவங்க சார்ந்து கன்னடியை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இருக்க ரெண்டு தரப்பு செய்தி உங்கள்கிட்ட கொடுத்துற மக்கள் எது ஃபேக்ட்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, இங்கே சடனாக ஒரு போராட்டம் பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எந்த அளவுக்கு பெருசாக ஆயிடுச்சுன்னா, அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார்ல ரமேஷ் அவர்கள், இவர் டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். ப்ரோ, அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இந்த மருத்துவக் கல்லூரி சார்ந்து நடந்துட்டு போராட்டம் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, திருச்சி தானங்க அவரு. ஸோ அதனால் அந்த தொகுதி பிரச்சனைன்ற மாதிரி அவரே காலத்துக்கு வந்துட்டாப்புல வந்து அவரும் கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் ஈடுபட்டிருந்தார். அப்படி என்ன ப்ராப்ளம் இங்கே எரப்ட் ஆயிடுச்சுன்னா, செவிலியர் மாணவர்கள் சக மாணவிகள்லாம் கடுமையான ஆதங்கத்தை பதிவு பண்ணாங்க. கதறி அடறாங்க பல பேர். அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்டுங்க செவிலியர் மாணவி, அவங்க பேர் சீதாலட்சுமி, இவங்க மூக்கு வழியால் அவதிப்பட்டு இருந்தாங்க. அவங்க அட்மிட் ஆனாங்க. ஆனால் அவங்களுக்கு தப்பாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு யார் சுமத்துறா பாருங்க, செவிலியர் மாணவர்களே. அதாவது ஒரு சில டாக்டர்ஸ் தவறான சிகிச்சை கொடுத்து ஒரு சில இழக்கிறாங்கன்னு சாமானியர்கள் குற்றம் சாட்டி நம்ம பார்த்துருப்போம். இங்கே கதையை பார்த்தீங்களா, அந்த மாணவியோட வயிற்றை கிழிச்சிருக்காங்களாங்க. மூக்கு வழின்னு போனவங்கள வயிற்றை கிழிச்சிருக்காங்களாம். இது போல குற்றச்சாட்டு அங்கே இருக்க மாணவிகள் கதறி அழுதபடியே பதிவு பண்ணுறாங்க. அதனால தான் அமைச்சர் டைரெக்டாக இறங்கி ஓகேம்மா என்ன எதுன்னு விசாரிப்புன்ற மாதிரி அவருங்க பிளட்ஜ் கொடுத்துருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் சம்பளம் வாங்காத வேலைக்காரிங்க, எங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு இந்த பல செவிலியர்களுக்கும் செவிலியர் மாணவிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு இருக்க மன ஆதங்கம் இருக்குல்ல, அதை இந்த நேரத்தில் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சி அமைஞ்ச பிற்பாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து எவ்வளோ சஸ்பென்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம லிட்டரலாக விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இதில் இன்னொரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக திடீர்னு ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒரு பெண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சிறுமி, 17 வயசு தானே, மைனர். அப்போ அவங்க அங்கே வச்சு எலி மருந்து குடிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஸ்டேஷனில் இருந்தவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க, எதுக்கு அந்த குழந்தை இப்படி பண்ணியிருக்கணும், அது இதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செய்தி பல ஊடகங்களையும் கசிய ஆரம்பிச்சிருச்சா, ப்ரெஷர் பயங்கரமாகிடுச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்னும் ஆக்சுவலாக என்ன ஏதுன்னு சொல்லி ஃபுல்லாக விசாரிச்சிருக்காப்புல சேலமோட எஸ்பி. விசாரித்த கையோடு அவரே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேசிட்டாருங்க. ஏங்க அப்படிலாம் செய்தி போடாதீங்க, அது போல் நடக்கலை, நான் தெளிவாக சொல்கிறேன்ட்டு சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொன்னாப்புல, அந்த 17 வயசு சிறுமி புகார் கொடுக்க வந்ததுமே உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எலி மருந்து குடிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் குடும்ப தகராறுங்க. அந்த பொண்ணு ஆசைப்படுற விஷயம் அதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்து போகிற மாதிரி தெரியல, குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை, அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் நிர்பந்திச்சிருக்காங்க. அவங்க திடீர்னு எலி மருந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. இன்ஃபேக்ட் மருந்தை வாங்கிட்டாங்களாம், அந்த மாத்திரைலாம் வாங்கிட்டு அதே கையோட ஸ்டேஷன் வந்திருக்காங்களாமா. அதுக்கப்புறம் தான் அங்கே அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம். அவங்க இப்போ நல்லதாங்க இருக்காங்கன்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு இது போல் விஷயங்களில் என்ன உண்மைன்னு தெரியாமல் யாரும் பேசிடாதீங்கன்னு அவர் ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காருங்க. ஓகே ரைட்டு. திருவள்ளூரில் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் அங்கங்கே பல பகுதிகளில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம்ன்றது அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. அது ஒரு பகுதி தான் இதுவும். இவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, இந்த போராட்டத்தில் அன்றாட நிர்வாக செலவு இருக்குல்ல, இந்த மது பாட்டில்களை இறக்கி வைக்கிறதா இருக்கட்டும், அதோட அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதுக்கான செலவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அரசு ஏற்கணுங்க. அது எங்கள் தலையில் கட்டினா எப்படி, எங்கள் தலையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் எம்ஆர்பி விலை விட அதிகமாக நாங்கள் வாங்குறோன்ட்டு எங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறீங்க. தாவேக்காவினர் சில பேர் சமூக போராளிகள் அப்படின்ற போர்வையில் எங்களை மிரட்டுறாங்க, வந்து வீடியோ மேலே வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இது எக்ஸ்ட்ரா காசு வாங்குறத பெரும் குற்றன்ற மாதிரி வீடியோ எடுக்கிறதா அவங்க செல்ல சொல்கிறாங்க. இது குற்றம் தான், இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே நீங்களும் ஒரு வகையில் விக்டிமாக தான் பார்க்கப்பட்டு இருக்கீங்க இப்போதைக்கு மக்கள் மத்தியில். அது காரணம், கவர்மெண்ட் உங்கள் மேலே சுமையை பெருசாக ஏற்றாமல் இருந்து நீங்கள் இது போல் காசு எக்ஸ்ட்ரா வாங்குறதை மக்கள் இதுக்கு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கை காசு நீங்கள் போடுறீங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்களும் விக்டிமான மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக எம்ஆர்பிக்கு மேலே நீங்கள் காசு வாங்குறத யாரும் நியாயப்படுத்த முடியாது. அப்புறம் உங்களை உதாரணமாக காமிச்சு போகிற வர எல்லாருமே இந்த நிறைய வியாபாரிகளும் கவர்மெண்ட்லேயே இப்படி தான் பண்ணுறாங்க, நீ மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டியா, இந்த எண்ணெய் பாக்கெட்டு 10 ரூபா தான், நீ 12 ரூபா கொடு அப்படின்னு எல்லா பொருட்களும் விலையேற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் மேலே போயிட்டுருக்கு. இதில் இந்த தலைவலி வரையா. இதில் அரசு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, இப்போ மூடப்பட்டு வர்ற 718 டாஸ்மாக் கடைகள் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மாற்று வேலை வழங்குறதுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு. இது ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்துச்சு இந்த ஊழியர்கள் மத்தியில். இப்போ அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு குற்றச்சாட்டு நம்ம எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க அந்த 717 கடைகள் எவ்வளோ நாள் இன்னும் மூடிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் மூட வேண்டியதானாங்க. அதிகபட்சம் 26ஆம் தேதிக்குள்ளேயே மூடி இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்னும் அது போல் எதுவுமே பெருசாக மூடின மாதிரி தகவல் வரலையேன்னு பல அரசியல்வாதிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். இப்போ இந்த உத்தரவு அரசு பிறப்பிச்சிருக்குல்ல, இதன்படி பார்த்தீங்கன்னா விற்பனை அதிகமாக நடந்துகிட்டு இருக்க டாஸ்மாக் கடைகள் இருக்குல்ல, அங்கே இந்த வயது மூப்பு எக்ஸ்பீரியன்ஸ் மூப்பு சார்ந்து
இந்த பணியாளர்கள் இந்த 717 கடைகளை சேர்ந்த பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவாங்க. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் குடவுன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பணியமர்த்தப்படுவாங்க. ஆனால் இன்னொரு இடம் இந்த அலுவலக பணிகள் இருக்குல்ல, அது சார்ந்து பணியில் அமர்த்தப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை கேரண்டின்றதை அரசு இங்கே உத்தரவாதமாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃப்ளேஷனை பற்றி முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அதோட ஒட்டுமொத்த ஆரம்ப புள்ளி என்ன தெரியுமா? இந்த எரிபொருள் விலையேற்றம் தான். 10 நாட்கள்லேயே 3வது முறையாக நாம எரிபொருள் விலையேற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டால பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 87 காசுகள் உயர்ந்து 105 ரூபாய் 36 காசு இப்போ 1 லிட்டரு. டீசல் பார்த்தீங்கன்னா 97 ரூபாய் கிராஸ் பண்ணிடுச்சிங்க, 91 காசுகள் உயர்ந்து. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் அமைச்சர்களால் முதலமைச்சருக்கு கெட்ட பெயர் ஏற்படலை, இதுக்கப்புறமே ஏற்படாதுன்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.